ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட்ல கமல் வந்து கண்டஸ்டன்ட்டுக்குலாம் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அவர் எலிமினேஷன் கார்டோட வந்து உட்காந்துட்டு என்ன சொல்றாருன்னா, "நீங்க எல்லாரும் இந்த ஷோவுக்கு வந்து இன்னைக்கு 50 நாட்களாவது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம விளையாடுறது வந்து கரெக்ட்டா விளையாடுறோமா என்னன்னு. அது நிரூபிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு இன்னும் சுவாரஸ்யமா ஆக்குறதுக்காக ஒரு ட்விஸ்ட் வைக்க போறேன். நீங்க ஒருத்தர் ஒருத்தரா நான் கூப்பிடுறவங்க கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. அங்க வந்து நம்ம என்ன பேசிக்கிறோங்கிறத நீங்க வந்து வெளியில யார்ட்டயுமே சொல்லக்கூடாது. இந்த ஷோ முடியிற வரையும் நீங்க யார்ட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில வந்து வோட்டிங் லிஸ்ட்ல பார்த்தோம்னா, அக்ஷயாவும் விக்ரம் தான் போட்டி போட்டுட்டு லாஸ்ட்ல இருந்தாங்க. ஆனா விஜய் டிவி வழக்கம் போல தன்னோட பாணியில கானா பாலாவ எலிமினேட் பண்ணிட்டாங்க. இவங்க அப்புறம் எதுக்கு வோட்டிங் சிஸ்டம்னு ஒண்ணு வைக்கிறாங்கன்னே தெரியல மக்களே! இவங்களே செலக்ட் பண்ணி இவங்களே வெளியில அனுப்புறதுக்கு, அப்புறம் இதில வேற மக்கள் ஓட்டு போடுறாங்க, மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்கன்னு கமல் சார் வேற திரும்பி திரும்பி ஆடியன்ஸ பார்த்து சொல்றதும், உடனே அவங்க அதுக்கு கை தட்டுறதும், இதெல்லாம் நல்லா இருக்கா என்னன்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நேத்தைக்கு எபிசோடுக்கு அப்புறம் அர்ச்சனாவும், விசித்ராவும் பேசிட்டு இருக்காங்க. அர்ச்சனா சொல்றாங்க, தினேஷ்க்கு நல்ல சப்போர்ட் இருக்கு. நம்ம கொஞ்சம் அவர்ட்ட சேஃபா விளையாடணும். அவருக்கு அட்டென்ஷன் குடுக்கக்கூடாதுன்னு. அத தான் இன்னைக்கு கமல் வந்து கேட்குறாரு. மாயா வந்து உங்களையெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு தப்பா தெரியுது. நீங்க மட்டும் மத்தவங்களுக்கு இந்த மாரி சொல்லலாமா? அப்படின்னு அர்ச்சனாவ பார்த்து கொஸ்டின் கேட்குறாரு. அவ்வளோதான் இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுவீங்கன்னு தெரியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க.